ஹாய் வணக்கம் மக்களே, உங்கள் அனைவரையும் வாவண்ண ஆதரை யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சமூக வலைத்தளத்தில் அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் வலம் வரக்கூடிய ஒரு செய்தியை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அது என்னவென்றால், மலையாளிகளுக்கு வாழ்த்துக்கள், ஏர் கேரளா என்ற பெயரில் ஒரு செய்தி வந்துள்ளது. அது அந்த மலையாளிகளுடைய ஒற்றுமையை பற்றிய விஷயம். அது எல்லாரும் பாராட்டப்பட்டு இந்த செய்தி பகிரப்படுகிறது. இதை பார்ப்போம். ஏர் கேரளா, மலையாளிகளுக்கு வாழ்த்துக்கள். உலகின் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு சமூகம் எப்படியெல்லாம் தங்களை அதிகாரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு மலையாளிகள் ஒரு முன்மாதிரி. அமீரகத்தின் தொழிலதிபர்கள் அஃபி அகமது, அய்யூப் கல்லடா ஆகிய இருவரும் சேர்ந்து ஜெட்ஃப்ளை ஏவியேஷன் என்ற நிறுவனத்தின் மூலம் துவங்கியுள்ள ஏர் கேரளாவுக்கு மத்திய விமான போக்குவரத்துக்கு அமைச்சகம் தடையில்லா சான்றிதழ் அளித்துள்ளது, என்ஓசி அளித்துள்ளது. ஆரம்பமாக இந்தியாவின் மூன்றாம் நிலை விமான நிலையங்களுக்கு ஏடிஆர் 72-600 ரக விமானங்கள் மூலம் சேவையை துவங்கி 20 விமானங்களை இயக்கும் திறனை பெற்ற பிறகு சர்வதேச அனுமதி கிடைக்கும். 25 லட்சம் மலையாளிகள் வாழும் அரபு நாடுகளிலிருந்து கேரளாவின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் சேவையாற்றுவதுதான் இந்நிறுவனத்தின் இலக்கு. கேரள முஸ்லிம்களின் பள்ளி கல்வி காலம் முழுவதும் அரபு மொழி பாடங்கள் இணைந்திருப்பதும், அங்கே அரபு மொழி வெறும் வழிபாட்டு மொழியாக அல்லது அறிஞர்களின் மொழியாக இல்லாமல் அனைத்து மதத்தவரும் கற்றுக்கொள்ளும் வகையில் அரபு மொழி கல்வி பரவலாக்கப்பட்டிருப்பதும் தான் வட கேரள முஸ்லிம்களின் இது போன்ற வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். சமூக அக்கறையுள்ள தமிழக முஸ்லிம்கள் மகிழ்ச்சியுடன் பெருமூச்சும் விட வேண்டும். தமிழக முஸ்லிம்களின் ஆரம்ப கல்வியில் அரபு மொழியை கற்பிக்கும் இஸ்லாமிய பள்ளிகள் இப்போதுதான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தட்டு தடுமாறி உருவாகி வருகின்றன. அரபுலகின் நவீன பொருளாதாரத்தை அடைவதற்கு ஆராய்ச்சி கல்வியை மேற்கொள்வது குறித்தும், அங்கே துணிச்சலுடன் தொழில் செய்வது குறித்தும் இப்போதுதான் நாம் யோசித்து கொண்டிருக்கின்றோம். அரபு நாடுகளில் இயங்கும் பொழுது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், ஊர் ஜமாத் பிரிவுகள், நோட்டு புக், பென்சில் வாங்கி கொடுக்கும் கல்வி சேவைகள் போன்ற சேவைகள் மறைந்து மலையாளிகள் முன்னெடுத்துள்ள இது போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் துவங்க நமக்கு இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் ஆகலாம். இன்று பள்ளி கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கும் நமது மாணவர்கள்தான் நாளைய நம்பிக்கை. மலையாளிகளின் தொலைநோக்கு பார்வைக்கும் இடைவிடா முயற்சிக்கும் கூட்டாக உழைத்து பொருள் தேடி செல்வம் பெருக்கும் உயர்ந்த பணிகளுக்கும் கிடைத்த வெற்றி இது என்று வாட்ஸ்அப்பிலே பகிரப்பட்டுள்ளது. இது நம்மளுடைய தமிழர்களுக்கு, வெளிநாடு வாழ் அதிலும் குறிப்பாக அரபு நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து நம்ம சாதிக்கணும், இதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல வாழ்த்துக்களுடன் இந்த செய்திகள் பரவியுள்ளது. அதைத்தான் உங்களுக்கு இங்குள்ளது சொல்லி காட்டினேன். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இதுவரை பார்த்ததற்கு நன்றி.